வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான பெங்காலி வெப் சீரிஸ் தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பா இந்த வெப் சீரிஸ் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். ஆக்சுவலா ரீசன்ட் டைமா என்னாச்சுன்னு தெரியல, நம்ம சேனல் ரொம்பவே அடி வாங்கி இருக்கு. யாருக்குமே நோட்டிபிகேஷன் சரியா போலன்னு நினைக்கிறேன். சோ இப்போ இந்த வீடியோவை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை ஒரு வாட்டி அன்சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிபிகேஷன் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகும். அதே மாதிரி இந்த வீடியோவை பார்க்கிறதுக்கு முன்னாடியே ஒரு லைக் போடுங்க. கண்டிப்பா இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிக்கும். நான் முதல்ல இந்த சீரிஸோட பிளாட்டை பத்தி சொல்றேன். அது என்னன்னா வயித்துல இருக்க குழந்தை இருக்கு பாத்தீங்களா, அம்மா கிட்ட போன் மூலியமா பேசுது. இது எப்படா பாசிபிள்? ஒருவேளை இதுல அமானுஷ்யம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அமானுஷ்யம் மாதிரியும் கொண்டு போவாங்க, மர்மம் இருக்க மாதிரியும் கொண்டு போவாங்க. சோ உண்மையில குழந்தை எப்படி பேசுச்சு, குழந்தை தான் பேசுச்சா இல்ல வேற யாராவது பேசினாங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்சு கடைசியில ஒரு ட்விஸ்ட தந்து முடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த வெப் சீரிஸ் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. முடிஞ்சா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிரலாம். எபிசோட் ஸ்டார்டிங் சீனே மாலினின்ற ஒருத்தங்கள காட்டுறாங்க. இவங்க ஒரு டாக்டர் கிட்ட தெரப்பி மாதிரி எடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. என்ன ப்ராப்ளம்னு டாக்டர் கேட்கும்போது என் பொண்ணு என்கிட்ட பேசிட்டு இருக்கா, அதுதான் ப்ராப்ளம்னு சொல்றாங்க. இதுல என்னமா ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி டாக்டர் கேக்குறாரு. அது இல்ல டாக்டர், என் குழந்தை இன்னும் பிறக்கவே இல்ல, என் வயிற்றுக்குள்ள இருந்தே என்கிட்ட பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்களுமே நிறை மாத கர்ப்பிணியா இருக்கிறத டாக்டர் கிட்ட காட்டுறாங்க. என்னமா சொல்ற அப்படின்ற மாதிரி டாக்டர் ஷாக் ஆகுறாரு. இது எல்லாத்தையுமே கதை மாதிரி ஒருத்தர் இன்னொருத்தர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதாவது ஒரு இடத்துல ரெண்டு பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் டாக்டர் மாதிரியும் ஒருத்தர் பேஷண்ட் மாதிரியும் தெரியுது. இப்ப பேஷண்ட் மாதிரி இருக்கமா இருக்கான்ல, இதெல்லாம் கொஞ்சம் கூட நம்புற மாதிரியே இல்லன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உன்கிட்ட ஃபேமிலி ஸ்டோரியை கேட்டா நீ எதுக்காக ஹாரர் ஸ்டோரியை சொல்லிட்டு இருக்கன்ற மாதிரி அவன் கேட்கறான். இல்ல இல்ல, இதுவும் ஃபேமிலி ஸ்டோரி தான். இந்த ஃபேமிலில ஒன்ன மாதிரி ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அந்த ஹஸ்பண்ட் ஒன்ன மாதிரி இருக்கான்னு வச்சுக்கோன்ற மாதிரி இந்த டாக்டர் மாதிரி இருக்கவர் இருக்கார்ல மேற்கொண்டு நடந்த விஷயத்த சொல்றாரு. சோ ஹஸ்பண்டோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா தீபக் அப்படின்றது. மாலினின்னு ஒருத்தங்களை காமிச்சாங்கல்ல, அவங்களோட ஹஸ்பண்ட் பேரு தீபக் அப்படின்றது. இப்பதான் மாலினி பிரெக்னன்ட்டா இருக்காங்க போல. எங்க நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன்னு சொன்னோன்னா இவருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. இத பத்தி அப்பா அம்மா கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாரு. கீழே பேரண்ட்ஸை பாக்குறாங்க. பேரண்ட்ஸ் கிட்ட சந்தோஷமா சொல்றாங்க. குழந்தை பிறக்க போதில்ல, அதனால பார்த்து பார்த்து கவனிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த குடும்பத்துல வந்ததுல இருந்தே ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட்டிவா பாத்துக்கிறாங்க போல. இதனால இந்த மாலினியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப ஹஸ்பண்டுமே ஒய்ஃபோட வயித்தை பார்த்து பேசிட்டு இருக்காரு. என்னோட பையன் சீக்கிரமா வந்துருவான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ஒய்ஃப் இருக்காங்கல்ல, என் பொண்ணா கூட தான் இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. சேச்சே, எங்க ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஆண் வாரிசு தான் கிடைக்கும், இதுவும் பையனா இருக்க தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு என் பொண்ணா கூட இருக்கலாங்க, பொண்ணுக்கும் நம்ம பேரை யோசிக்கணும்ன்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த தீபக்கோட அம்மா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன பொண்ணுன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க, பொண்ணாலாம் இருக்காது, கண்டிப்பா பையனா தான் இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. பையனை தான் விரும்புறாங்க போல அப்படின்றது இவங்களுக்கு புரிஞ்சிருது. இப்ப அம்மா கிளம்பினதுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறாங்க. என்னங்க உங்க அம்மா பையன் தான் வேணும்ன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஒருவேளை பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னும் போது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அம்மாக்கு பையன் மேல ஆசை, அதனால தான் அப்படி சொல்றாங்கன்ற மாதிரி இவர் சமாதானப்படுத்துறாரு. இது எல்லாத்தையும் ஒருத்தர் இன்னொருத்தர் கிட்ட கதையா சொல்லிட்டு இருக்காரு. சோ சொல்றவரை நான் டாக்டர்னு சொல்றேன், கேட்கிறவரை பேஷண்ட்ன்ற மாதிரி சொல்றேன். இந்த டாக்டர் கதையில வர அசோக்ன்ற ஒரு கேரக்டரை பத்தி சொல்றாரு. அந்த கேரக்டரை நான் ஒன்ன இமேஜின் பண்ணிக்கிறேன் பேஷண்ட் சொல்லும் போது இவரும் ஏத்துக்கிறாரு. அதாவது அசோக் பிரியான்ற ஒரு தம்பதியை நமக்கு காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே புதுசா ஒரு வீட்டுக்கு குடி வந்திருக்காங்க போல. பிரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய வேலையில இருக்காங்க, ஜேர்னலிசம் இருக்குல்ல அந்த மாதிரி வேலையில இருக்காங்க. ஆனா ஹஸ்பண்ட பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வெட்டியா தான் இருக்காரு போல. சோ ஹஸ்பண்ட் என்ன வேலை பார்க்கறாருன்னு எல்லாருமே கேட்கும் போது இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு ஸ்டேஜ்ல ஹஸ்பண்ட் கொஞ்சம் தள்ளி போயிடுறாரு. இன்னமும் லேடிஸுங்க ஹஸ்பண்ட் வேலையில இல்ல போலன்ற மாதிரி புறம் பேசிட்டு இருக்காங்க. இதனால கடுப்பானவங்க இருக்காங்கல்ல, என் ஹஸ்பண்ட் சிங்கம் மாதிரி, எப்பவுமே சிங்கத்தை பொறுத்த வரைக்கும் பெண் சிங்கம் தான் வேலை பார்க்கும், நான் வேலை பார்க்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்ற மாதிரி கேக்குறாங்க. எங்களுக்கு என்ன பிரச்சனை, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்ற மாதிரி அந்த லேடிஸுங்க அமைதியா கிளம்பிடுறாங்க. அசோக்கை பொறுத்த வரைக்கும் வேலை பார்க்கலன்னு சொல்ல முடியாது. அசோக்கை பொறுத்த வரைக்கும் ரைட்டரு, இப்ப புதுசா ஒரு நாவல் எழுதுறதுக்கான முயற்சியில இருந்துட்டு இருக்காரு. அவங்க என்ன பேசினாங்கன்றது என் காதலியும் கேட்டது, சீக்கிரமே நான் புக்கை எழுதிருவேன்ற மாதிரி சொல்றாரு. எனக்கு தெரியுங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃபுமே இவரை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இவர் புக்கை எழுதுறதுக்காக ஒரு இடத்துல உட்காந்து யோசிப்பாரு. அது ஒரு கல்லறைக்கு பக்கத்து இடமா இருக்கும். அந்த கல்லறையில ஒரு லேடி இருக்காங்கல்ல, பூங்கொத்தெல்லாம் வைக்கிறதுக்காக வராங்க. அதே மாதிரி அந்த கல்லறையை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் இந்த அசோகம் கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப நமக்கு அப்படியே மாலினியை காட்டுறாங்க. மாலினி செக்அப்காக வந்திருக்காங்க போல. குழந்தை நல்லா ஹெல்த்தியா இருக்குன்ற மாதிரி செக் பண்ற டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு. இவங்களுமே அதை கேட்டு சந்தோஷப்படுறாங்க. இப்ப டாக்டர் இவங்க ரெண்டு பேரையும் உட்கார வச்சு பேசுறாரு. இந்த டாக்டரை பொறுத்த வரைக்கும் இவங்களோட ஃபேமிலி டாக்டர் போல. குழந்தை நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசி அனுப்பி வைக்கிறாரு. இந்த தீபக்கோட குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நகை கடை தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்பாக்கு
பக்கம் அந்த டாக்டர் கால் பண்றாரு. வயித்துல இருக்க குழந்தைய நான் செக் பண்ணிட்டேன், அது பெண் குழந்தைன்னு சொல்றாரு. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி தீபக்கோட அப்பா பயங்கரமா கோவப்படுறாரு. இப்ப தீபக்க கூப்பிட்டு பேசுறாரு. வயித்துல இருக்கிறது பெண் குழந்தையா, பெண் குழந்தைலாம் நமக்கு தேவையில்லை, இந்த கருவை எப்படியாவது கலைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தீபக்கும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. ஆக்சுவலா மாலினி தீபக்கு மேல் போர்ஷன்ல இருப்பாங்க, அம்மாவும் அப்பாவும் கீழ் போர்ஷன்ல இருப்பாங்க. இப்ப தீபக் கிட்ட அம்மாவும் அப்பாவும் சேர்ந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. வயித்துல பெண் குழந்தை இருக்கிறது தெரிஞ்சிருச்சு, நமக்கு ஆண் வாரிசு தான் வேணும், எப்படியாவது இதை அழிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. தீபக்கை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸை சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா பேரண்ட்ஸ் ஏத்துக்கவே மாட்டாங்க. இப்ப தீபக் வைஃபை கிட்ட பேசுறதுக்காக வராரு. நேரடியா வைஃபை கிட்ட சொல்ல முடியாதுல்ல, அதனால வேற மாதிரி வைஃபை ஏமாத்த ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, டாக்டர் அதுக்கப்புறமா என்ன கூப்பிட்டு பேசினாரு, இந்த பிரெக்னன்சில சில காம்ப்ளிகேஷன் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. இப்பயே கலஸ்டா உன் உயிருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்றாருன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இவங்களால முழுசா ஏத்துக்க முடியல. அது எப்படிங்க கருவை கலைக்க முடியும், வேணாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்றதை கேளு, உன் நல்லதுக்காக தான் சொல்றேன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இல்லங்க, வயிற்றுல இருக்க குழந்தைய சாவடிக்கிறதுல எனக்கு விருப்பமே கிடையாதுன்ற மாதிரி சொல்றாங்க. போக போக உனக்கு வயிறுல வலி அதிகமாகும், தேவையில்லாத காம்ப்ளிகேஷன்லாம் ஏற்படும், நான் சொல்றதை கேளுன்ற மாதிரி மனசை மாத்துறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாரு. இவங்களுமே இப்ப பாத்ரூம்குள்ள போய் வயித்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இல்லங்க, என் குழந்தை என்ன கஷ்டப்படுத்த மாட்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்றதை கேளு கேளுன்னு சொல்றாரு. ஆனா வைஃப் கடைசி வரைக்கும் கேட்க மாட்டாங்க. இப்ப இவங்க நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு தனியான பகுதியில நடமாடிட்டு இருக்க மாதிரிலாம் இவங்களுக்கு தோணுது. திடீர்னு போன் அடிச்சிட்டு இருக்கு. பக்கத்துல ஹஸ்பண்ட் இல்ல. இவங்களுமே போனை எடுத்து பேசலான்னு எடுக்கிறாங்க. அப்படி எடுத்து பேசும்போது நந்தினின்ற ஒரு சின்ன பொண்ணு பேசிட்டு இருக்கா. அம்மான்னு கூப்பிடுறா. அம்மாவா அப்படின்னு இவங்க யோசிக்கும் போது, ஆமா, நான் தான் உங்களுக்கு பிறக்க போற குழந்தை அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. இதை இவங்களால ஏத்துக்கவே முடியல. இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பெண் குழந்தை தான் பிறக்க போதுன்னே தெரியாது. நீ என்ன சொல்ற அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்கும் போது, நான் தான் உங்களுக்கு பிறக்க போறேன், என்ன சாவடிக்கிறதுக்கு வீட்டுல இருக்க எல்லாருமே முயற்சி பண்ண போறாங்க, எப்படியாவது என்ன காப்பாத்திருங்கன்ற மாதிரி அந்த குழந்தை சொல்லுது. இவங்க ஒன்னும் புரியாத மாதிரி இந்த இடத்துல முழிச்சிட்டு இருக்காங்க. கதையை கேட்டுட்டு இருக்க பேஷண்ட் சிரிக்க ஆரம்பிச்சிடறான். இந்த கதை எதை நோக்கி போகுதுன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆக்சுவலா இந்தியில கார்த்திக் காலிங் கார்த்திக்னு ஒரு படம் இருக்கு. அதுல அவனே தான் 2 கேரக்டராவும் பேசியிருப்பான். அந்த போன்ல ரெக்கார்டு பண்ணி பின்னாடி நம்ம பிளே பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி தான் இவங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்காங்க. பேயும் கிடையாது, பிசாசும் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். இல்ல இல்ல, நீ நினைக்கிற மாதிரிலாம் இந்த கதையில ட்விஸ்ட் இல்ல, இந்த கதையில வேற மாதிரி ட்விஸ்ட் இருக்கு, நான் சொல்றதை கேளு அப்படின்ற மாதிரி மேற்கொண்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அசோக்கை பொறுத்த வரைக்கும் கதை கேட்கறதுக்காக ஒரு இடத்துல போய் உட்காருவார்ல, அந்த இடத்துல ஒரு பெரியவர்கிட்ட இவருமே சில கதையெல்லாம் தெரிஞ்சுக்கலான்ற மாதிரி பேச்சு கொடுத்துட்டு இருக்காரு. அப்படி இந்த பெரியவரும் அசோக்கும் பேசிட்டு இருக்கும் போது அந்த லேடி இருக்காங்கல்ல, கல்லறையை பார்க்கறதுக்காக வராங்க. அடிக்கடி அந்த கல்லறையை பார்க்கறதுக்காக வருவாங்க போல. அந்த இடத்துல உட்கார்ந்த மாதிரி கல்லறையில இருக்க பொண்ணு கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அது ஒரு பெண்ணோட கல்லறை அப்படின்றது தெரிய வருது. ஒரு ஸ்டேஜ்ல அந்த லேடி இருக்காங்கல்ல, அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த லேடி என்ன தினமும் இந்த இடத்துக்கு வராங்கன்னு அந்த கல்லறையை செக் பண்றதுக்காக போறாரு. நந்தினின்ற பேர்ல தான் அந்த கல்லறை இருக்கு. ஆக்சுவலா ஃபேமிலி டாக்டர் இருக்கார்ல, இந்த குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ற நபரா இருப்பாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் குழந்தை கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா கலைக்கிறது கஷ்டமாயிடும், அதுக்குள்ள சீக்கிரமா நீங்க என்ன ஏதுன்றத முடிவு பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப ஹஸ்பண்டுமே ஒய்ஃபை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. உன் பையன் என்னதான் முடிவுல இருக்கான்ற மாதிரி ஒய்ஃபு கிட்ட கோவப்படுறாரு. இப்ப பையனுக்கே கால் பண்ணலான்ற மாதிரி மேல இருக்க பையனுக்கு கால் பண்ணி பேசுறாரு. என்னதான்டா முடிவு எடுத்திருக்க, என்னைக்கு கூட்டு போக போறேன்னு கேட்கும்போது, இன்னும் நான் சமாதானப்படுத்திடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. திரும்பி ஒய்ஃபோட மனசை மாத்திர மாதிரி பேசிட்டு இருக்காரு. அதாவது சீக்கிரமா அந்த கருவை கலைக்கணும்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஆனா ஏற்கனவே இவங்க தான் அந்த குழந்தை கிட்ட பேசிட்டாங்கல்ல, அதனால இவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் சரிங்க, இந்த கருவை நான் கலைக்கிறதுக்கு சம்மதிக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அம்மா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உன் ஹஸ்பண்ட் தான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கான்ல, உன் நல்லதுக்காக தான் நான் சொல்றோம், எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, கண்டிப்பா நீ கருவை கலைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல இல்ல, என்னால ஏத்துக்க முடியாதுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இதனால 2 பேருமே கோவப்பட்டுட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. எதுக்கு திடீர்னு கருவை கலைக்கணும்ன்ற மாதிரி 2 பேருமே நம்மள ஃபோர்ஸ் பண்றாங்க, பெண் குழந்தைன்றதுனால இப்படி ஃபோர்ஸ் பண்றாங்களான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப நிஷா விஷால்ன்ற மாதிரி 2 பேர் ஒரு கஃபேல பேசிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவங்க 2 பேரோட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு போல. இவருமே என்ன சொல்றாருன்னா, உங்க வீட்ல இருந்து என்னெல்லாம் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதாவது வரதட்சணையா என்ன தர போறீங்கன்றதை கேக்குறாரு. இந்த காலத்துல கூட நீ வரதட்சணைலாம் எதிர்பார்க்கறியா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. சேச்சே, நான் எதிர்பார்க்கல, ஆனா கல்யாணம்னா இதெல்லாம் நடக்க தானே செய்யும்ன்ற மாதிரி அந்த விஷால் சொல்றாரு. இவங்களுமே கொஞ்சம் அப்செட் ஆகி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க.
இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல வேலை பார்க்கறாங்க போல, இவங்களோட கொலிக்கா தான் பிரியா இருப்பாங்க. அதாவது அசோக்கோட ஒய்ஃபா பிரியான்னு ஒருத்தங்களை காமிச்சாங்கல்ல, அவங்களும் இந்த பொண்ணு நிஷாவும் கொலிக் அப்படின்றது தெரிய வருது. இப்பதான் நிஷா யாருன்றது நமக்கு தெரியுது. நிஷாவை பொறுத்த வரைக்கும் மாலினியோட தங்கச்சியா இருப்பா. மாலினி வீட்டுல நடந்துட்டு இருக்கிறத பத்தி எல்லாம் சொல்றாங்க. நீ ஃப்ரீயா இருக்கும் போது என்ன பாக்குறதுக்கு வரியா, வெளியே செக்அப் பண்ணும், நான் வந்து ரகசியமா வெளியே வரேன், செக்அப் பண்ணலான்ற மாதிரி சொல்றாங்க. தீபக்கை பொறுத்த வரைக்கும் நைஸா பேசி ஒய்ஃபை சம்மதிக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு. நான் சொல்றதை கேளு, உன் நல்லதுக்காக தான் இந்த மாதிரி நான் சொல்றேன். இந்த குழந்தை போயிடுச்சுன்னா என்ன, இன்னொன்னு குழந்தைய நம்ம பெத்துக்கலாம், இப்போ உன் உயிர் தான் எனக்கு முக்கியன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எங்க நான் யோசிச்சுதான் முடிவு எடுக்கணும், எடுத்தோம் கவுத்தோன்னு என்னால முடிவெடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. சரி சரி நீ யோசிச்சு உன்னோட முடிவை சொல்லு அப்படின்ற மாதிரி இவருமே இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இவங்க தங்கச்சி மூலியமா செக் பண்ணி பார்க்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இன்னொன்று பக்கம் நமக்கு அசோகை காட்டுறாங்க. அசோக் வீட்டு மாடியில இருக்கும் போது ஒய்ஃப் வந்து இறங்குறத பாக்குறாரு. ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் கூட வேலை பார்க்குற ஒரு நபர் கூட தான் வந்து இறங்குறாங்க போல. அந்த நபருமே இங்கதான் இருப்பாரு. இப்ப வீட்டுக்கு வராம அந்த நபர்கிட்ட இவங்க பேசிட்டு இருக்காங்க. என்ன ஒய்ஃப் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இவருமே கவனிச்சிட்டு இருக்காரு. கொஞ்சம் லேட்டா தான் ஒய்ஃப் இருக்காங்கல்ல இவரை பாக்குறதுக்காக வராங்க. இதெல்லாம் இவருக்கு கொஞ்சம் பிடிக்க மாட்டேங்குது. ஒய்ஃப் ஒரு வேலை நம்மளை ஏமாத்துறாளா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. புதுசா ஏதாவது கதை யோசிச்சிங்களான்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு லேடியை கவனிச்சிட்டு இருக்காருல, நந்தினின்ற மாதிரி ஒரு கல்லறையில உட்காந்து பேசின லேடியை கவனிச்சிட்டு இருக்காருல, அந்த லேடியை வச்சு கதை எழுதலான் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இன்னொன்று பக்கம் நமக்கு மாலினியை காட்டுறாங்க. மாமியார் இப்ப பூஜையில இருக்காங்க. அவங்க பூஜையில இருக்கும் போது நைஸா இங்க இருந்து கிளம்பி போயிடணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப மாமியார் மும்மரமா பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க வேகமா வெளியே போய் கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. என்ன அவ கிளம்பி போற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி மாமியாரும் ஒரு ஸ்டேஜ்ல கவனிச்சிடுறாங்க. ஏமாத்தி வெளியே போறா அப்படின்றத கவனிச்சிடுறாங்க. இப்ப தங்கச்சியும் இவங்களும் சேர்ந்த மாதிரி வேற ஒரு இடத்துல வந்து செக்அப்லாம் பண்றதுக்காக வந்திருக்காங்க. இப்ப செக்அப்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த டாக்டர் லேடி என்ன சொல்றாங்கன்னு பாப்போன்ற மாதிரி யோசிக்கும் போது இந்த டாக்டர் லேடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, ஸ்மூத்தாவே உங்களுக்கு டெலிவரி நடக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. கன்ஃபார்மா தான் சொல்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது கன்ஃபார்மா தான் சொல்றேன்ற மாதிரி இந்த லேடி டாக்டர் சொல்றாங்க. அப்ப குடும்பம் நம்மளை ஏமாத்துது அப்படின்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருது. சோ ஒய்ஃப் வரவே மாட்டாங்கல்ல, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ஹஸ்பண்ட் முழிச்சிட்டு இருக்காரு. நீ சரியான வேஸ்டடா அப்படின்ற மாதிரி அப்பாவும் இவரை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. குழந்தை நல்லபடியா தான் பிறக்க போகுதுன்னா எதுக்காக ஹஸ்பண்ட் அப்படி சொல்றாரு, ஃபேமிலி எதுக்காக அப்படி சொல்றாங்கன்ற மாதிரி இவங்க தங்கச்சி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களுக்கு சில விஷயங்கள் ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா இவங்க பெண் குழந்தையா இருந்துட்டா என்னன்னு கேட்கும் போதே ஹஸ்பண்டோட முகம் மாறி இருக்கும், ஃபேமிலியோட முகம் மாறி இருக்கும். அப்ப பெண் குழந்தை வேணான்னு நினைக்கிறாங்க போல, பெண் குழந்தைன்றதுனால தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க போலன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப மாலினி இருக்காங்க பாத்தீங்களா, வீட்டுக்கு திரும்பி வந்துடுறாங்க. மாமியார் இவங்களுக்காக தான் வெயிட்டே பண்ணிட்டு இருக்காங்க போல. எங்க கிளம்பி போனன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. இவங்க ஒரு ஸ்டேஜ்ல தங்கச்சியை பாக்குறதுக்காக தான் போனேன், வேற ஒரு இடத்துல செக் பண்றதுக்காக போனேன், எல்லாம் கரெக்டா தான் இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி மாமியார் கிட்ட பேசுறாங்க. ஓஹோ, நம்ம ஃபேமிலி டாக்டரை நம்பாம வேற ஒரு டாக்டரை நீ நம்புறியா, உன் நல்லதுக்காக தான் சொல்றோம், நீ கேட்க மாட்டல அப்படின்ற மாதிரி மாமியார் கொஞ்சம் கோவப்படுறாங்க. மாலினி எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. இப்ப திரும்பி போன் வருது. மாலினி எடுத்து பேசும்போது இவங்களோட குழந்தை நந்தினி தான் பேசுறா. இப்ப இவங்களுமே கொஞ்சம் கொஞ்சமா நந்தினி நம்ம குழந்தை தான் அப்படின்றத நம்ப ஆரம்பிக்கிறாங்க. நந்தினி என்ன சொல்றானா, எப்படியாவது பிளான் பண்ணி என்ன சாவடிக்க பாப்பாங்க, எப்படியாவது என்ன காப்பாத்திருங்கம்மா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா. கவலைப்படாத அம்மா, எப்படியாவது காப்பாத்திருவேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே பேசிட்டு இருக்காங்க. இப்ப இன்னொன்று பக்கம் ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மாலினி தான் கருவை கலைக்கிறதுக்காக வரமாட்டாங்கல்ல, டாக்டர் வேற ஒரு வழியை சொல்றாரு. அது என்னன்னா ஒரு மாத்திரையை தராரு. இது விட்டமின் மாத்திரைன்ற மாதிரி அடிக்கடி தாங்க, இது மூலியமா கரு ஆட்டோமேட்டிக்கா கலைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த வேலையாவது ஒழுங்கா பண்ணுன்ற மாதிரி அப்பா பையன் கிட்ட தராரு. பையனை கொஞ்சம் திட்டிக்கிட்டே தான் இருக்காரு. சரி இந்த வேலையை நான் முடிச்சிடுறேன்ற மாதிரி பையனுமே அந்த மாத்திரையெல்லாம் எடுத்துக்கிறாரு. இப்ப ஹஸ்பண்ட் இருக்காருல, உன் ஹெல்த்துக்காக விட்டமின் டேப்லெட் தந்திருக்காரு, இந்த விட்டமின் டேப்லெட்டை போட்டுக்கோன்ற மாதிரிலாம் தராரு. இவங்க மைண்டுக்குள்ள சில விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. அதாவது அந்த பேய் இருக்கு பாத்தீங்களா, மாத்திரை தந்தா போடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். சோ இந்த மாத்திரையை நம்ம போடுற மாதிரி பாவுலா மட்டும் பண்ணணும்ன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. பாவுலா மட்டும் இவர் முன்னாடி பண்ணிடுறாங்க. அதாவது மாத்திரையை எடுத்து வாயில போட்ட மாதிரிலாம் நடிக்கிறாங்க. அவர் கிளம்பி போயிடுறாரு. இவங்களுமே மாமியாருக்கும் மாமனாருக்கும் வேண்டிய எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த மாத்திரை போட்டதுக்கு அப்புறம் அவங்க டயர்ட் ஆகணும். என்னமா டயர்டா இருக்கா, நானே பாத்துக்கிறேன் மாமியார் சொல்லும் போது அதெல்லாம் இல்லத்த நானே பாத்துக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதனால மாமியாருக்கு டவுட் வருது, இவன் மாத்திரையை தந்தானா இல்லையான்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப மாமியார் இருக்காங்கல்ல, பையனுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ மாத்திரையை தந்தியா இல்லையான்னு கேட்கும் போது நான் தந்தனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னத்த தந்தியோ, அவ ஆக்டிவா தான் வேலை பார்த்துட்டு இருக்கா, ஏண்டா ஒரு மாத்திரையை கூட உனக்கு ஒழுங்கா தர தெரியாதா அப்படின்ற மாதிரி பயங்கரமா பையனை திட்டுறாங்க. இவங்க பேசுறதெல்லாம் மருமக கவனிக்கிறாள்ல, அதனால இவங்களுமே ரூம்குள்ள போய் பேசணும்ன்ற மாதிரி வேகமா பக்கத்துல இருக்க ரூம்க்கு வந்துடுறாங்க. நீ எல்லாம் இதுக்கு சரிப்பட்டு வரமாட்ட, நானே என்ன பண்ண முடியும்னு பாக்குறேன் அப்படின்ற மாதிரி அம்மா திட்டுறாங்க.
இப்ப அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நான் எப்படியாவது அவள மாத்திரைய சாப்பிட வச்சிடுறேன். நைட்டு நம்ம ஹாஸ்பிடலுக்கு கூட்டு போய் அந்த விஷயத்த பண்ணிரலாம்ன்ற மாரி சொல்றாங்க. இப்ப இத பத்தி அந்த பேய் இருக்கு பாத்தீங்களா, மாலினி கிட்ட சொல்லிருது. என்ன சொல்ற அப்படின்ற மாரி இவங்களுமே கேட்டு ஷாக் ஆகுறாங்க. அதை எப்படியாவது நம்ம சமாளிக்கணும் அப்படின்ற மாரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நைட்டு நேரம் ஹஸ்பண்ட் கேஷுவலா பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கவரு மயக்க மாத்திரைய போட வைக்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப அன்பா பேசுற மாதிரி இந்த மாத்திரையை போட்டுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் தந்துட்டு இருக்காரு. இவங்களுமே மாத்திரையெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. மயக்கம் வரும், நம்ம நடு ராத்திரி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடலான்ற மாதிரி கணக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு போல. இப்ப இன்னொன்னு பக்கம் அசோக் நமக்கு காட்டுறாங்க. அசோக்கோட பிறந்த நாளா இருக்கும். ஒய்ஃப் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. என்ன ஏதுன்னு செக் பண்ணா ஒய்ஃப் அந்த கூட வேலை பார்க்கிற நபர்கிட்ட தான் நெருக்கமா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இத பாக்குறவர் பயங்கரமா அப்செட் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் ஒய்ஃப் இந்த இடத்துக்கு வராங்க. வந்த ஒய்ஃப் கிட்ட இவருமே கோவப்பட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. சீக்கிரமா வரணும்னு கூட உனக்கு தோணல, சரி வீட்ல தானே இருக்கான், எப்ப போய் பாத்துக்கிட்டா என்ன நினைச்சிட்டியான்ற மாதிரி கேக்குறாரு. அப்பெல்லாம் இல்லங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. ஆனா இவர் ஏத்துக்காம ரொம்ப கோவப்படுறாரு. போக போக அவங்களுக்குமே கோவம் வருது இல்ல, எதுக்காக இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, நம்ம நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தானே நான் கஷ்டப்பட்டு வேலை பாக்குறேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீ வேலை பார்க்கல, வேற ஒருத்தன் கூட நெருக்கமா பழகிட்டு இருக்க, என்ன கழட்டி விடுறதுக்கு முடிவு பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் பிளேம் பண்றாரு. ஏற்கனவே இந்த பிரியா ரெண்டு லேடிஸ் அசிங்கப்படுத்தினாங்கல்ல, இவங்க ரெண்டு பேர் சண்டை போடுறத அந்த ரெண்டு லேடிஸுங்க கவனிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இன்னொன்னு பக்கம் மாலினி இருக்காங்கல்ல, செம்ம மயக்கத்துல இருக்காங்க. ஹஸ்பண்டுமே இதை கவனிக்கிறாரு. ஹஸ்பண்ட் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி வர வச்சிடுறாரு. அதாவது அந்த டாக்டருக்கு வேண்டிய இடத்துல இருந்து தான் ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. இவங்க முடியாம இருக்காங்கன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் கருவை கலைச்சிடலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஒய்ஃபை தூக்கலான்னு வந்தா ஒய்ஃப் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. இதை பாக்குறவருக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்ன தூக்கிட்டு போய் கருவை கலைக்கலான்னு பாக்குறீங்கல்ல, அது நடக்காதுன்னு சொல்றாங்க. இது எப்படி உனக்கு தெரியும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. எல்லாத்தையும் நம்ம பொண்ணு சொல்லிட்டான்ற மாதிரி சொல்றாங்க. இது பொண்ணு சொல்லிட்டாளா அப்படின்ற மாதிரி இவர் கன்ஃபியூஸ் ஆகுறாரு. மேற்கொண்டு இவங்களை பிடிக்கலாம்னு நினைக்கும் போது இவங்க பாத்ரூம்ல போய் கதவை சாத்திடுறாங்க. கதவை திறக்க மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பொண்ணு தான் போன் மூலியமா என்கிட்ட பேசினான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து போன் கால் வருது. பொண்ணு தான் கால் பண்றா போல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவருக்கு நம்பிக்கை இல்லைல்ல, இவருமே வேகமா அந்த போனை எடுத்து பேசலாம்னு நினைக்கிறாரு. அப்பா ஏன்பா இப்படி பண்றீங்க, ஏன்பா இப்படி பண்றீங்கன்ற மாதிரி பொண்ணு பேசுற மாதிரி இருக்கு. அதாவது குழந்தை வயசு மாதிரி இருக்கு. இதை கேட்கிற இவருமே இந்த இடத்துல பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கிறாரு. நைட்டு நடந்தது பாத்தீங்களா, அதெல்லாம் யோசிச்சு பார்த்து மாலினியும் குளிச்சிட்டு இருக்காங்க. இப்ப வெளியே வந்தவங்க பொண்ணு கிட்ட இருந்து கால் வந்திருக்கும், போன்ல எடுத்து பேசிட்டு இருக்காங்க. கவலைப்படாத, அம்மா எப்படியாவது உன்னை காப்பாத்திடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் போன்ல பேசிட்டு இருக்காங்க. இப்ப விடிய ஆரம்பிக்குது. இவங்களுமே தலையெல்லாம் தவட்டிட்டு இருக்காங்க. அப்ப மாமியார் இவங்களை பாக்குறதுக்காக வராங்க. நைட்டு நடந்த விஷயத்தை பத்தி பையன் சொல்லியிருப்பான் போல. என்னமோ ஒரு பொண்ணை பேச வச்சியாமே, யார பேச வச்ச சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல இல்ல, நான் உண்மையை தான் சொல்றேன், வயிற்றுல இருக்க குழந்தை தான் பேசுது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இவளுக்கு என்ன ஆச்சு, இந்த மாதிரி உளறிட்டு இருக்காளே அப்படின்ற மாதிரி மாமியாரும் யோசிக்கிறாங்க. உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு, ஏதாவது ஒரு நல்ல டாக்டரை பாருன்ற மாதிரி மாமியார் பேசிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் கதையா ஒரு பேஷண்ட் கேட்டுட்டு இருக்காருல, அவருமே அடுத்து என்னாச்சு அடுத்து என்னாச்சுன்ற மாதிரி இந்த டாக்டர் கிட்ட கேட்கிறாரு. டாக்டர் என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா கதை சொல்றேன், அதுக்கு முன்னாடி நீ போட வேண்டிய டேப்லெட்டை போடுன்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவனுமே வேக வேகமா டேப்லெட் எல்லாம் எடுத்து போட்டுறான். மேற்கொண்டு நடந்த விஷயத்த சொல்லுங்கன்ற மாதிரி டாக்டர் கிட்ட கேட்கிறான். சொல்றேன் சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவருமே மேற்கொண்டு நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே ஒரு சீனை காமிச்சாங்கல்ல, அந்த சீன் இப்பதான் வருது. இவங்களுமே ஆன்லைன் மூலியமா ஒரு டாக்டர் கிட்ட பேசுறாங்க. என் குழந்தை என்கிட்ட பேசுறா, அதுதான் பிரச்சனைன்னு சொல்றாங்க. குழந்தை பேசுறதுல என்னங்க பிரச்சனைன்ற மாதிரி அவர் கேட்கும் போது, இன்னும் பிறக்காத குழந்தை என்கிட்ட பேசிட்டு இருக்கா, அதுதான் பிரச்சனைன்ற மாதிரி இவங்க பிரெக்னண்டா இருக்கிறத புரிய வைக்கிறாங்க. இது வயிற்றுல இருக்க குழந்தை பேசுதா, இது எல்லாம் உங்க கற்பனையா இருக்க வாய்ப்பு இருக்குங்க, அது ரியலா இருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு. இவங்களுக்கு நிஷான்ற ஒரு தங்கச்சி இருக்கால, இவங்களை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்கா. ஆக்சுவலா இவங்களுமே டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணாங்கல்ல, அதை பத்தி சொல்றாங்க. அதே மாதிரி வயிற்றுல இருக்க குழந்தை பேசுறதா சொல்றாங்க. இது தங்கச்சியால சுத்தமா நம்ப முடியல. சரி அக்காவோட நம்பிக்கைன்ற மாதிரி தங்கச்சி பெருசா எடுத்துக்க மாட்டா. உனக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் சரிக்கா, எனக்கு கால் பண்ணு போதும்ன்ற மாதிரி வேகமா இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறா. ஒய்ஃபு கூட சண்டை ஏற்பட்டதுனால அசோக்கு கொஞ்சம் அப்செட்டா இருக்காது. எப்பவுமே கதை எழுதுற இடத்துக்கு வராது. அப்ப அந்த லேடி இருக்காங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல உட்காந்து கல்லறை கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப இன்னொன்னு பக்கம் நமக்கு நிஷாவை காட்டுறாங்க. இந்த நிஷா நடந்து போயிட்டு இருக்கும் போது விஷால் இருக்கார்ல, தடுத்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, இவர் டௌரி வேணும்னு கேட்டார்ல, அதனால இந்த மாதிரி மாப்பிள்ள வேணான்ற மாதிரி இவங்க ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. நம்ம சேர்ந்து அவ்வளவு சுத்தி இருக்கோம், திடீர்னு வேணான்னு சொன்னா என்ன அர்த்தம்ன்ற மாதிரி இவன் கேட்கிறான். உன்னை பத்தி தெரியாம பழகிட்டேன், இப்ப தெரிஞ்சிருச்சுல, அதனால தான் வேணான்னு முடிவு பண்ணிட்டேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. கோவத்துல அவன் திட்டலாம் ஆரம்பிச்சிடுறான். இப்ப அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாருமே பாக்குறாங்கல்ல, யார் நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க, கிளம்புன்ற மாதிரி அவனுக்கு வார்னிங் கொடுக்குறாங்க. அவனுமே கிளம்பிடுறான். இவன் என்ன வந்து மிரட்டுறான் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிச்சுட்டு இருக்காங்க.
இவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட இவங்க இந்த விஷயத்தை கொண்டு வராங்க. பேரண்ட்ஸ் கிட்ட அவன் பேசி சம்மதிக்க வச்சிட்டான் போல. இப்ப டவுரி எல்லாம் அவன் எதிர்பார்க்கலாமா, அவனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸுமே சொல்றாங்க. ஆனா நிஷா என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே எதிர்பார்த்தவனை திரும்பி என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இப்ப அப்பா இருக்காருல, பையன் தீபக் மேல செம்ம கோவத்துல இருக்காரு. ஏண்டா உன்னால ஒரு கருவை கூட கலைக்க முடியாதா அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காரு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க அம்மா இருக்காங்கல்ல, இதுக்கப்புறம் நம்ம இந்த வழியெல்லாம் பயன்படுத்த முடியாது, ஆக்சிடென்ட் மாதிரி நம்ம ஒரு ஏற்பாடு பண்ணணும், அது மூலியமா வயிற்றுல இருக்க கருவை கலைச்சிடணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க. தீபக்கை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃபை ரொம்பவே பிடிச்சிருக்கு. நம்மளே பேசி சம்மதிக்க வச்சிடணும், இல்லனா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாதுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. நான் சொல்றதை கேளு, கருவை கலைச்சிரு, பெண் குழந்தை இருக்கிறது வீட்டுல பிடிக்கல, கலைச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இல்லங்க என்னால முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்களே வயிற்றுல கைய வைங்களேன், அந்த குழந்தையை எப்படிங்க உங்களுக்கு கொல்ல தோணுது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இப்ப இவருக்குமே அந்த குழந்தை பேசுற மாதிரியே ஒரு ஃபீலிங் வருது. இவருமே பயத்துல கை எடுத்துட்டு வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஆக்சுவலா அசோக்கும் பிரியாக்கும் நடுவுல ஒரு கேப் ஏற்பட்டுது. பிரியா திரும்பி இவர்கிட்ட பேசி சேர்ந்துடலான்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. எதுக்கு என்ன அவாய்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் இந்த வீட்டுல இருப்பேன், சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு நான் கிளம்பிடுவேன்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. ஹஸ்பண்ட் கூட எப்படியாவது திரும்பி சேர்ந்துடணும்ன்ற மாதிரி இவங்க நிறைய ட்ரை பண்றாங்க. ஆனா ஹஸ்பண்ட் பெருசா இவங்களை கண்டுக்கவே மாட்டாரு. இவங்க வேலை பார்க்கலாம் நினைக்கும் போது ஹஸ்பண்ட் கூட பேசாம இருக்கிறதே இவங்களுக்கு கஷ்டத்தை தருது. வேலையே உங்களுக்கு சரியா ஓட மாட்டேங்குது. அதே சமயம் நிஷாவை அடிக்கடி அந்த விஷால் தொல்லை பண்ணிட்டு இருக்கான் போல. அதனால இவங்களுமே போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இப்ப போலீஸுமே வாடா வாடான்ற மாதிரி வேகமா அங்க இருந்து இழுத்துட்டு போறாங்க. உன்னை விட மாட்டேன்ற மாதிரி வார்னிங் கொடுத்துக்கிட்டே இவனுமே அங்க இருந்து கிளம்புறான். மாலினியை பொறுத்த வரைக்கும் இன்னமும் சில பயம் இருக்கு. அது என்னன்னா, அப்பப்ப அத்தை வந்து இவங்க ஹெல்த்தை பாத்துக்கிற மாதிரி சிலதெல்லாம் கலந்து தந்துட்டு இருக்காங்க. அதுல ஏதாவது மாத்திரையை கலந்துருப்பாங்களான்னு எனக்கு தோணுது. திரும்பி டாக்டரை போய் பார்க்கணுன்ற மாதிரிலாம் தங்கச்சி கிட்ட பேசும்போது யாரோ கதவை தட்டுறாங்க. நான் பாக்குறேன்ற மாதிரி தங்கச்சி கதவை திறந்தா மாமியார் தான் அந்த இடத்துக்கு வராங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே குடிக்கிறதுக்காக காஃபி தான் கொண்டு வந்திருக்காங்க. இதுல கூட ஏதாவது கலந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி மாலினி பயந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி மாலினி கிட்ட பேசுற பேய் என்ன சொல்லியிருக்கோம்னா, அவங்க எண்ணெயை ஊத்தி உன்னை வலிக்கு விழ வைக்கலான்னு பிளான் போட்டுட்டு இருக்காங்க, நீ கவனமா இருந்துக்கோமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். சரி ஓகேன்ற மாதிரி இவங்களுமே பேய்க்கு பதிலாம் சொல்லியிருப்பாங்க. இப்ப தங்கச்சி கூட சேர்ந்த மாதிரி இவங்களுமே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. இப்ப குழந்தையோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பாக்குற மாதிரி தான் வந்திருக்காங்க. குழந்தைய நினைச்சு நீங்க கவலைப்பட தேவையில்ல, குழந்தை ரொம்ப ஹெல்த்தியா தான் இருக்குன்ற மாதிரி டாக்டர் லேடி சொல்றாங்க. இப்பதான் இவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. கல்லறை கிட்ட ஒரு மர்ம லேடி வராங்கல்ல, யாருன்னு தெரியல, அவங்களுமே நந்தினி நந்தினின்ற மாதிரிலாம் அழுதுட்டு இருக்காங்க. இப்ப இந்த அசோக் இருக்கார்ல, வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது ஒய்ஃப் கூட வேலை பார்க்கிற நபர் பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் பேசும்போது தான் சில விஷயங்கள் தெரிய வருது. ஆக்சுவலா ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இவரோட பர்த்டேவை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக நிறைய முன் ஏற்பாடுலாம் அன்னைக்கு பண்ணி வச்சிருப்பாங்க. அது விஷயமா தான் இவர் கூட சேர்ந்து பேசியிருக்காங்க போல. எங்க இதெல்லாம் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தந்தாங்களே, எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அச்சச்சோ, அதுக்குள்ள நம்ம கோவப்பட்டு பேசிட்டுமா, நம்ம தான் இவங்க ரெண்டு பேரோட பழக்கத்தை தப்பா புரிஞ்சிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இவர் எழுத போற கதைக்கு ஆள் பிடிக்கிற வேலையை தான் அவங்க பண்ணிருப்பாங்க. ஒய்ஃபை நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாரு. ஆக்சுவலா மாலினியை பொறுத்த வரைக்கும் டெலிவரிக்கே இன்னும் கம்மி நாள் தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் நான் பத்திரமா இந்த குழந்தைய பாத்துக்கிட்டேன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரிலாம் தங்கச்சி கிட்ட பேசும்போது அதெல்லாம் ஒன்னும் ஆகாதுன்ற மாதிரி தங்கச்சியுமே அக்கறையா பேசிட்டு இருக்கா. இப்ப இன்னொன் சைடு இந்த அசோக்கை காட்டுறாங்க. ஒய்ஃப் ஏற்கனவே கிஃப்ட் மாதிரிலாம் வாங்கி வச்சிருக்காங்கல்ல, அது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்காரு. நம்ம ஒய்ஃபை தப்பா புரிஞ்சுக்கிட்டுமேன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாரு. ஆனா ஒய்ஃப் இப்ப டைவர்ஸ் பேப்பரையே கொண்டு வந்துடுறாங்க. இவர் தான் டைவர்ஸ் வேணும்ன்ற மாதிரி ஏற்கனவே கேட்டிருப்பாரு. நான் பேப்பர்லாம் ரெடி பண்ணிட்டேன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவரோட மனசு மாறிடுச்சுல்ல, நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், என்ன மன்னிச்சிரு, தேவையில்லாம பேசி உன்னை கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இதுக்கப்புறம் உங்க கூட சேர்ந்து என்னால இருக்க முடியாது, நீங்களே இந்த வீட்டை கூட எடுத்துக்கோங்க, நான் கிளம்புறேன்ற மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்புறாங்க. ஒய்ஃபோட இந்த முடிவை இவரால ஏத்துக்கவே முடியல. இவருமே பயங்கரமா ஃபீல் பண்ணி இந்த இடத்துல அழுதுட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டதை அந்த ரெண்டு லேடிஸுங்க கவனிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. மாலினியை பொறுத்த வரைக்கும் எப்பனால டெலிவரி ஆகலான்ற நிலைமையில இருக்காங்கல்ல. இப்ப வயிற்றுல இருக்க குழந்தை என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு ஒரு பெரிய பிளான் போட்டு இந்த கருவை கலைக்கலான்னு பாக்குறாங்க, தடுத்துருங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லுது. சரின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப மாலினி மும்மரமா வேலை பார்த்துட்டு இருக்கும் போது பேரண்ட்ஸ் வெளியே கிளம்புறோம், கதவை சாத்திக்கோ, ஞாபகமா கதவை சாத்திக்கோ அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க. அப்பன்னு பார்த்து இவளுக்கு அக்கா கிட்ட இருந்து கால் வருது. வீட்டை சேர்ந்தவங்களாம் ஏதோ பிளான் பண்றாங்க, நீயும் வந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி அக்கா சொல்றாங்க. சரிக்கா, எனக்கு இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன்ற மாதிரி இவளுமே சொல்லிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து கொலிக்கான அந்த பிரியா கிட்ட இருந்து கால் வருது. பிரியாவும் வேலை விஷயமா பேசிட்டு இருக்காங்க. இப்படி வேலை விஷயமா பேசிட்டு இருக்கும் போது இந்த வீட்டு கதவை திறந்து யாரோ வராங்க. யாருன்ற மாதிரி இந்த நிஷா திரும்பி பார்த்தா அந்த இடத்துல விஷால் தான் வந்து நிக்கிறாரு. ஆக்சுவலா விஷால மாட்ட வச்சிட்டாங்கல்ல, அந்த கோவத்துல தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு போல. உன்னை விட மாட்டேன்ற மாதிரிலாம் நெருங்கி வந்துட்டு இருக்காரு.
என்ன இவன் இந்த இடத்துக்கு வந்திருக்கான்ற மாதிரி இந்த பொண்ணுமே பயந்துட்டு இருக்கா. நீ எதுக்காக வந்த, போ போன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆப்போசிட்ல இன்னும் காலு கட்டாவுல போல பிரியா எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. என்ன போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுட்டல, உன்னை விட மாட்டேன்ற மாதிரி இவனுமே அட்டாக் பண்றதுக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இந்த பொண்ணு என்ன பண்றானா, தள்ளி விட்டுட்டு வேகமா பக்கத்துல இருக்க ஒரு கத்தி எடுத்துடுறா. ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்கா. போக முடியாது அப்படின்ற மாதிரி அவனுமே பக்கத்துல வந்து ஒரு ஸ்டேஜ்ல கத்திய புடுங்கிடுறான். கத்திய புடுங்கினவன் இவங்க வயிற்றுலயே ஒரு குத்து குத்திடுறான். இவங்க வலியால துடிச்சிட்டு இருக்காங்கல்ல, இது எல்லாமே ஆப்போசிட்ல இருக்க பிரியாக்கு கேக்குது. ஐயோ அந்த பொண்ணுக்கு ஏதோ ஆபத்து போல, சீக்கிரமா அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்ற மாதிரி வேக வேகமா இவங்க கிளம்பி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அந்த இடத்துக்கு வரும்போது அந்த விஷால் தப்பிச்சு போயிருப்பான். இந்த பொண்ணு வந்து காயப்பட்ட நிலைமையில இருக்கா. ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. மாலினியை பொறுத்த வரைக்கும் ஆபீஸ்ல ஒரு ஃபைல தரணும்க்கா, தந்துட்டு வரேன்ற மாதிரி சொல்லியிருப்பா. இன்னும் தங்கச்சி வரல, கால் பண்ணாலும் கால் போலல, அதனால ஆபீஸ்க்கு கால் பண்ணி விசாரிக்கிறாங்க. இல்லையே நிஷா எந்த ஒரு ஃபைலும் வந்து தரலையேன்ற மாதிரி கொலிக்கு சொல்றாரு. அப்ப தங்கச்சி இன்னும் ஆபீஸ்க்கு போலனா நம்ம வீட்டுக்கும் வரமாட்டா, நம்ம எப்படி சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. நைட்டு நினைச்சு இவங்களுமே பயப்படுறாங்க. இப்ப கதை கேட்டுட்டு இருக்கவரும் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அவசரப்படாத, சொல்றேன்ற மாதிரி இந்த டாக்டர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவங்க ஃபேமிலி பிசினஸா நகை கடை தான் வச்சிருக்காங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த நகை கடையில ஒரு தீ விபத்து ஏற்பட்டுருது. இப்ப ஹஸ்பண்ட் கோவமா இந்த இடத்துக்கு வராரு. வயிற்றுல இருக்க பெண் குழந்தை ராசி இல்ல, கலைச்சிருன்ற மாதிரி எவ்வளவு சொன்னாங்க, நீ கேட்கல, ஒன்னால தான் இந்த மாதிரி நடந்துருச்சுன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கோவப்பட்டு அட்டாக் பண்றதுக்காக வராரு. இதுக்கும் குழந்தைக்கும் சம்பந்தம் இல்ல, ஏங்க இப்படி பண்றீங்கன்ற மாதிரி ஒய்ஃப் தடுக்கிறதுக்காக வராங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவருக்கு அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஹெல்ப்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப மூணு பேருமே சேர்ந்து இவங்களை லாக் பண்ணலாம் நினைக்கிறதுக்குள்ள இவங்களுக்கு பிரசவ வலியே வந்துருது. இந்த பிரியா இருக்காங்கல்ல, நிஷாவை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க. ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல சேர்த்தாங்கல்ல, இப்ப அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி டாக்டருமே இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இவங்க பயத்துல அசோக்கும் கால் பண்ணிருப்பாங்க. அசோக் கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் பதட்டமா சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம திரும்பி சேர்ந்துடலான்ற மாதிரி கட்டி பிடிக்கிறாங்க. எப்படியோ ஒய்ஃப் நம்ம கூட சேர்ந்துட்டா அப்படின்ற மாதிரி இவருமே சந்தோஷப்படுறாரு. ஆக்சுவலா பேரண்ட்ஸ் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்திருக்காங்கன்னா, இவங்களுக்கு வேண்டிய ஒரு டாக்டர் இருக்காருல, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலா முதல்ல வயிற்றுல இருக்க குழந்தையை எடுத்துட்டோம், எடுத்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தையை நம்ம சாவடிச்சிடலாம், குழந்தை பிறக்கும் போதே இறந்து தான் பிறந்ததுன்ற மாதிரி சொல்லிடலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அந்த சைடு மாலினிக்கு ஆபரேஷன்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப வயிற்றுல இருந்து குழந்தையெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப குழந்தை எடுத்தோன்னு அம்மா கிட்ட காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் காட்டுறாங்க. பெண் குழந்தை தான் பிறந்திருக்கு, நந்தினி அப்படின்ற மாதிரி இவங்களுமே அந்த குழந்தையெல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க. இந்த குழந்தை தான் பேசினதா இவங்க முழுசா நம்புறாங்க. பெண் குழந்தை பிறந்திருக்குன்ற மாதிரி வெளியெல்லாம் கொண்டு வந்து காமிச்சிட்டு இருக்காங்கல்ல, இவங்க மூணு பேருமே செம்ம கடுப்புல இருக்காங்க. சீக்கிரமா அந்த குழந்தையை சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள பிளான போட்டுட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல மயக்கத்துல இருக்க அந்த மாலினி கண் முழிச்சு பார்க்கும்போது குழந்தை அங்க காணோம். என் குழந்தை எங்க, என் குழந்தை எங்கன்ற மாதிரிலாம் கேட்கும்போது இன்குபேட்டர் ரூம்ல வச்சிருக்கோன்ற மாதிரி அங்க இருக்க நர்ஸுங்க சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி இன்குபேட்டர் ரூம் நமக்கு காட்டுறாங்க. அப்பா பையன் சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. டாக்டர் கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் வந்துட்டு இருக்காங்க போல. சோ குழந்தையை இங்க வச்சே சாவடிச்சிடலாம் மாதிரி யோசிச்சு வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து வீல் சேர் ஹெல்ப்போட இந்த இடத்துக்கு மாலினி வந்துடுறாங்க. எந்திரிக்கிறதுக்கே சிரமப்படுற நிலைமையில தான் இருக்காங்க. இருந்தாலும் தடுக்கணும்ன்றதுக்காக வந்திருக்காங்க. உன்னால எதுவும் பண்ண முடியாது, அமைதியா இருன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் மிரட்டும் போது என்னால முடியும்ன்ற மாதிரி இவங்க கஷ்டப்பட்டு எந்திரிக்கிறாங்க. என் குழந்தைய நான் சாவடிக்க விட மாட்டேன்ற மாதிரி தடுத்து இந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹஸ்பண்ட் இருக்கார்ல, இவங்களை லாக் பண்ணி பிடிச்சிடுறாரு. அப்பன்னு பார்த்து குழந்தை பேசுற மாதிரி சவுண்ட் கேக்குது. குழந்தை தான் பேசுதான்னு இவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு இந்த மாமியார் வராங்க. அதாவது மாமியார் கொஞ்சம் வித்தியாசமா பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஒரு குழந்தை பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மாமியார் பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. குழந்தையோட ஆன்மா மாமியார் உடம்புக்குள்ள இறங்கி இருக்கு போல அப்படின்ற மாதிரி இவங்க பயப்படுறாங்க. வந்த மாமியார் இருக்காங்கல்ல, ஹஸ்பண்டையும் பையனையும் பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ பேய் தான் வந்திருக்கு, பேய் தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அப்பா பையன் பயங்கரமா பயந்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல குழந்தையை எதுவுமே பண்ண முடியாம இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப மாமியார் இருக்காங்கல்ல, இவங்களை பார்த்து ஒரு குழந்தை பேசுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அம்மா எப்படிமா இருக்கீங்க, என்ன நல்லபடியா பாத்துக்கோங்கம்மா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல மாமியார ஆளுங்க இழுத்துட்டு போறதுக்காக வந்துடுறாங்க. ஏன்னா மாமியார் கொஞ்சம் மென்டலா பாதிக்கப்பட்ட மாதிரி பேசிட்டு இருக்காங்கல்ல, அதனால ஆளுங்க இழுத்துட்டு போறதுக்காக வந்துடுறாங்க. அதே சமயம் குழந்தையை காப்பாத்திட்டோன்ற மாதிரி மாலினியும் நிம்மதி ஆகுறாங்க. இப்ப மாமியாரை இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறத அசோக் பிரியா ரெண்டு பேருமே பாக்குறாங்க. இந்த லேடியா அப்படின்ற மாதிரி அசோக் யோசிக்கிறாரு. இந்த லேடியை உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி பிரியா கேட்கும் போது எனக்கு தெரியும், நான் ஒரு லேடியை பாப்பேன்னு சொன்னல, இந்த லேடியை தான் பாப்பன்ற மாதிரி இவர் சொல்றாரு. சோ கல்லறை கிட்ட யாரோ வந்து புலம்புற மாதிரி நமக்கு காமிச்சாங்கல்ல, இந்த லேடி தான் புலம்பி இருக்காங்கன்றது நமக்கு தெரிய வருது. எப்ப பாரு அந்த கல்லறையை பார்த்து நந்தினி நந்தினின்ற மாதிரிலாம் இவங்க பேசியிருப்பாங்க. இவர் அதை கவனிக்கும் போது முறைச்சு ஒரு பார்வை பார்ப்பாங்க. இவர் சட்டுன்னு அங்கிருந்து கிளம்பிடுவாரு.
இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க பேஷண்ட் திடீர்னு கோவப்பட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். நீ என்ன சொல்ற, இது என்னோட கதை மாதிரியே இருக்கேன்ற மாதிரிலாம் கேக்குறான். இது வரைக்கும் இவர் சொன்ன எல்லாமே உண்மையாலேயே நடந்த கதை தான் போல. உண்மையாலேயே இவர் தான் தீபக்காவே இருப்பாரு. இப்ப இந்த இடத்துக்கு அந்த பொண்ணு நந்தினி வந்துடுறா. ஆக்சுவலா இவரோட பொண்ணான நந்தினி இந்த இடத்துக்கு வந்துடுறா. அப்பா அப்பான்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. இவருக்கு கம்ப்ளீட்டா ஞாபகம் வரல. இருந்தாலுமே இந்த பொண்ணு கூட விளையாடணும் அப்படின்ற மாதிரி இவருமே கொஞ்சம் தள்ளி போறாரு. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல அவர் பேஷண்டா இருக்காருன்னு தெரிய வருது. ஆனா கதை சொன்னவர் டாக்டர்லாம் கிடையாது. உண்மையாலேயே இவர் அசோகா தான் இருப்பாரு. அதாவது அந்த ரைட்டரா தான் இருப்பாரு. இப்பதான் போன் கால்க்கு பின்னாடி இருந்த ரகசியம் என்னன்றதை நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா அம்மா இந்த வீட்டுக்கு வந்தாங்கல்ல, அப்ப இவங்களுக்கு முதல்ல பெண் குழந்தை தான் பிறக்கிற மாதிரி இருக்கும். பேரு நந்தினின்னு வைக்கலாம் நினைச்சிருப்பாங்க. ஆனா அப்பா இருக்காருல, பெண் குழந்தைலாம் வேணான்ற மாதிரி கருவை கழிக்க வச்சிருப்பாரு. சோ தீபக்ன்ற பையனை மட்டும் பெத்தெடுக்க விட்டுருப்பாரு. ஆனா அம்மாக்குள்ள அந்த கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும். அநியாயத்துக்கு நம்ம பெண் குழந்தை போயிட்டாலே அவளுக்கு நந்தினின்னு பேர் வைக்கலான்னு இருந்துமேன்ற மாதிரி அம்மா யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சோ அடுத்ததா மருமகளா வந்து மாலினி வந்திருக்காங்கல்ல, மாலினி விஷயத்திலயும் ஹஸ்பண்டும் பையனும் இதை பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை நம்ம தடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. சோ மாலினிக்கு போன் கால் பண்ணதே இவங்களா தான் இருப்பாங்க. இவங்க கீழ இருந்து பேசுறது மேல கேட்கிற மாதிரி இவங்க செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு போன் கனெக்ஷனை செட் பண்ணி வச்சிருப்பாங்க. மாமியார் வில்லி மாதிரி நடிச்சிருப்பாங்க. ஆனா உண்மையில மாமியார் நல்ல டைப்பா இருப்பாங்க. நடக்க போற எல்லா விஷயத்தையும் முன்கூட்டியே மருமக கிட்ட சொல்லி எச்சரிக்கை பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி கவனமா இருமா, இந்த மாதிரி கவனமா இருமான்ற மாதிரி ஒரு குழந்தை அம்மா கிட்ட சொல்ற மாதிரி இவங்க தான் பேசியிருப்பாங்க. ஏன்னா இவங்களோட குழந்தைய கருளியே இழந்திருக்காங்கல்ல, அதுக்காக இவங்க அடிக்கடி வந்து மருமகளை உசாராக்கிக்கிட்டே இருப்பாங்க. ஹாஸ்பிட்டல்ல மாமியார் உடம்புக்குள்ள பேய் வந்த மாதிரிலாம் மாமியார் பண்ணாங்கல்ல, உண்மையில மாமியாருக்கு குழந்தை மாதிரி பேசுறது வரும். மாமியார் பேய் வந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிட்டயும் பையன் கிட்டயும் அந்த இடத்துல நடிக்க தான் செஞ்சிருப்பாங்க. சோ மாமியார் உண்மையிலேயே நல்ல கேரக்டர்ன்றது தெரிய வருது. அதே மாதிரி அந்த சம்பவத்தினால தீபக்கு பாதிக்கப்பட்டிருப்பாரு. அதனால தான் தீபக் இப்ப வந்து பேஷண்ட் மாதிரி இருக்காரு. சோ தீபக்க நடுவுல நம்ம பாக்குறதுக்கு வரலான்றதுக்காக அசோக் நடுவுல பாக்குறதுக்காக வருவார் போல. இப்ப தீபக் நந்தினின்ற இவரோட பொண்ணு கூட தான் விளையாடிட்டு இருக்காரு. நம்ம வயிற்றுல இருக்க குழந்தைலாம் பேசல, மாமியார் தான் ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படின்றது ஒரு ஸ்டேஜ்ல மாலினிக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்ப மாமியார் படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது இவங்களுமே மாமியாருக்கு தடவிலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. மாமியார் தானே குழந்தைய காப்பாத்தினாங்க, அதனால தடவிலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப குழந்தை விளையாடிட்டு இருக்கா. குழந்தை கூட சேர்ந்த மாதிரி இவங்களும் சந்தோஷமா விளையாடிட்டு இருக்காங்க. இதோடயே இந்த கதையை நமக்கு முடிக்கிறாங்க. இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.